சிகரம் வந்தணைந்தான் கனகிருலகன்றதி காலயம் பொழுதாய் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட துங்கோள் மணிவண்ணா உன் தேவடி செவ்வி திருக்காப்பு எழுவதென்றால் ஒரு மலை போல் எழுவேன் நண்பர்கள் நலம் காண விழுவது போல் கொஞ்சம் விழுவேன் எனது எதிரிகள் சுகம் காண உள்ளத்தில் காயங்கள் உண்டு அதை நான் மறைக்கிறேன் ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன் உயரத்தை எரித்து உயரத்தை வளர்த்து உயரத்தை எரித்து உயரத்தை வளர்த்து வாழ்வேன் நலம் காண்பேன் கலக்கப் போவது யாரு பலம் கண்டதில்லை ஒருவருமே ஒரு விதைக்குள்ள அடைப்பட்ட ஆரமரம் கண்முடிக்கும் அதுவரை ஒரு மனமே சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு அத விடுங்க நம்ம பிள்ளைக்கு வேலை விஷயம் சொன்னே செட்டியார் மதர், நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துடுறேன். இந்த படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். படம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சில பொதுவான விஷயங்களே நமக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ நண்பர்களை கடந்து வர்றோம், எத்தனை பேர் கூட வர்றாங்கன்றது ஒரு குழப்பமான விஷயம் தான். வாழ்க்கை சூழ்நிலைகள், அவங்க கல்யாணம் ஆகி வீட்டு செட்டில் ஆகுது, இல்லை வேலை விஷயங்கள், இதுமாரி எத்தனையோ விஷயங்கள்லாம் கடந்து இப்படி வந்துட்டு இருக்கும்போது ரொம்ப நிறைய நண்பர்கள் கூட வர்றதே இல்லை. திரும்பி பார்த்தா பாதி பேர் காலம். அந்த காலம் மாதிரி வராது, அது வரும். இடுப்புல ஜாலியா உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப எதுக்கு எடுத்தாலும் வேலை. ஆஹா, என்னது தேனிசி தென்றல் நடுமறைக்குள்ள ரேடியோ ஸ்டேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க. ஓரளவுக்கு சில நண்பர்களை கஷ்டப்பட்டு நம்மளே அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம். தெரியல எத்தனை பேர் கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களை இழந்துடாமல் இருக்கிறதுக்கு நம்மளால் எல்லா விஷயங்களும் செஞ்சுதான் இருக்கணும், செஞ்சுட்டு தான் இருக்கணும். செய்யாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியும். கையாந்து என்ன பண்ண முடியும் உலகத்தில்? மிஷினை போட்டு தொலைடா, சாப்பிட்டுக்கலாம் மச்சான். நான் சாப்பிட்டு தான் வந்தேன். முதல்ல அதை மாட்டி தொலை முண்டம். எத்தனை வாடி சாப்பிடுவேன்க்கா ஆச்சு. மிஷின் 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 மறந்தே போயிடுறேன். ஏன்னா இப்ப சாடையிலே புரிஞ்சுக்கிறேன். அது ரொம்ப நேரம் அவுட் சைட் மேட்ச் ஏட்ட தலைவலிக்கு. 1 2 3 மைக் டெஸ்ட். ஹலோ, நீங்க செகுடா? நான் சொன்னது ஒரு வார்த்தை கூட புரியலையா? இப்ப ரகசியம் சொன்னா கூட கேட்கும் டாக்டர். சொல்லுங்க டாக்டர். ஐயோ மச்சான் சிதம்பரம், டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஒரு குறைதான். என்னைக்குமே மனுஷனை காப்பாத்துற விஷயங்கள்ல ஒண்ணு கடவுள் நம்பிக்கை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அப்படி இப்படி ஒரு மாதிரி சந்தேகமா தான் இருக்கும். ஏன்னா இந்த வயசுல இப்படி உட்காந்து சாமி கும்பிடுறாங்க, கோயில் போறாங்க அப்படி. அவ்வளவு நேரம் உட்காந்து எந்த சாமி கும்பிடுவீங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஆறுச்சாமி திரிஷாவையும் விக்ரமும் சேர்ந்து நடிச்ச படத்தை தான் கும்பிட்டு பிறந்தால் அது நம் பிள்ளை. உலகில் இல்லை காதலன் சமத்து காதலின் தொல்லை. அறியாமைதான் இங்கே பேரின்பம் வந்தே காதலின் வகுப்பில் பாடவந்தான் பண்டிதரே. ஐயங்காறு வீட்டு அழகா
எத்தனையோ நண்பர்களுக்கு அதனால நல்லது நடந்திருக்கு. அதனாலதான் கடவுள் நம்பிக்கை தொடர்ந்து இருக்கு. ஆண்டவன் என்னை காப்பாற்றுவோம், நம்ம கூடயேதான். நான் சொல்லல இவருக்கு தான் ஒர்க்கு. கோயில்கிட்ட பேசிட்டேன், அவர் ஓகே பண்ணிட்டாருப்பா. ஐயா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தம்பி, நீங்க போய் கூப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்லு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். கக்கு சொல்லப்பா, கூப்பு. தெரியுமாடா, ரெண்டும் ஒண்ணுதானடா, குழப்பறீங்களா? ஏய் தம்பி, அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதிமட்ட போறேன். டேய் நாராயணா, ஒரு கார் சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா, 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு. ஏன் கோயம்புத்தூர்ல முக்கிய கைது பண்ண மாட்டாங்களா? டேய், இந்த டக்காட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராம்சாமி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கிணத்தூர் எம்எல்ஏ பேசுறான். எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா திருட. சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. ஓ, அதை இன்னைக்கு ஈவினிங்கே ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு போன பிரச்சனை வச்சுட்டு மூஞ்சி லேண்டா பெயிண்ட் அடிக்கிறேன். தள்ளி உட்கார்றான். ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இதை பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போய் ஆகணும். பிளைட் புக் பண்ணுங்க. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாரையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போய் வாயோட பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேண்டாங்கிறேன்.